அந்த வெற்றி வேட்பாளர் ஆதரித்து மனமுது இந்த பஸ்ல ஒரு காரணம் வெங்கடாச்சலம் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆட்சி மாற்றம் நடந்தால் அடுத்த மாதம் சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இது அவசியமா நடந்தாக வேண்டும். வேறு வழி கிடையாது. 5 ஆண்டு காலம் இந்த கொடூரமான மோசமான இந்த 420 திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அகற்ற வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டணியிலே மீண்டும் சொல்கின்றேன், இங்கே இருக்கின்ற அத்துணை பாட்டாளிகளும் ஒரு மனதாக அதாவது இப்போ காலையில இருந்து இந்த புள்ள பிடிக்கிற கோஷ்டி வந்துட்டு இருக்குது. திமுக கோஷ்டி நான் பணம் கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், கொள்ளடிச்ச பணத்தை எல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2000 அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க பாத்துக்க. தமிழ்நாட்டில் 5,75,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2000 ரூபாய்னா 12,000 கோடி ரூபாய் இந்த ஓட்டுக்கு பணம் திமுக கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இன்னும் அதிகமா கொள்ளடிச்சு உங்களெல்லாம் போண்டி ஆக்கி நாசப்படுத்திடுவாங்க. 12,000 கோடி ஓட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்கறாங்க திமுக. 8,000 கோடி இந்த தேர்தல் செலவு. 20,000 கோடி திமுக அந்த கொள்ளடிச்ச பணத்தை இன்னும் இந்த தேர்தலில் 20 நாள்ல 20,000 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொழுத்து போயிருக்கிறான். திருட்டு இந்த திமுகவை துரத்தி அதுவும் இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற தேர்வு செய்தீர்கள். உங்களுடைய நான் செயல்பட்டேன். திட்டம் இந்த தொகுதியில மேட்டூர் தொகுதியில மட்டுமல்ல, சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்கள். நம்முடைய மேட்டூர் உபரிநீர் திட்டம் கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கொஞ்சோண்டு சவுண்ட் இன்னும் 5 மீட்டிங் இருப்பாங்க. சத்தம் வந்தாலும் குறிப்பா நான் சொல்வது பெண்களுக்கு நான் சொல்லணும். இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில அன்றாடம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெண் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. இது ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு சொல்லாம, போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தையை காணும். அவங்க அப்பா அம்மா தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறையில விசாரணை பண்ணப்போ காவல்துறையில கண்டுபிடிச்சது அந்த 2.5 வயசு குழந்தையை யாரோ கெடுத்து கொலை பண்ணிருக்காங்க. 2.5 வயசு. அது யாரும் கண்டுபிடிச்சாங்க? அவன் தான் திமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. இப்படி மனித மிருகங்கள் திமுக இருக்கிறாங்க. அதே போன மாசம் மேல்மருவத்தூர் பகுதியில் மதுராந்தகம் பகுதி, மதுராந்தகம் ஒன்றியம், அதுல 14 வயசு குழந்தை காணும். தேடுறாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காணும். தேடுறாங்க, கிடைக்கல. அதுல 2 மனித மிருகம் போதையில அந்த குழந்தையை கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். குழந்தை நடக்காத என்ன நிச்சயம்? நம்ம பொண்ணுக்கு நடக்காத என்ன நிச்சயம்? நம்ம பேத்திக்கு நடக்காத என்ன நிச்சயம்? அதாவது நான் கேட்கிறேன், இந்த திமுக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு திமுக ஆட்சி வேணுமா? நானும் 3 பெண்களுக்கு அப்பா, எனக்கு 3 பொண்ணு பிள்ளைங்க.
எனக்கு அந்த ஆதங்கம், எனக்கு அந்த பயம். அந்த ஆதங்கத்துல நான் சொல்றேன், ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டுக்குள்ள தாய்மார்கள் திமுகவுக்கு போடாதீங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கட்சி தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த திமுக வேறு, கலைஞர் திமுக வேறு. ஆனால் இப்ப ஸ்டாலின் திமுக ஒண்ணுமே நடக்கல. கொள்ளடிச்சிட்டு பெண்களை மானபங்கம், பெண்களை பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளை கொலை செய்து, சாராயத்து, கஞ்சா உள்ள பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கஞ்சா, காக்கெயின், ஹெரோயின், அபின், ஃபென்டனில், மித்தைலாம்பிட்டமின், எல்எஸ்டி, என்ன தெரியுமாமா? வெள்ளக்காரன் பயன்படுத்துகின்ற போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர். இது உங்க கிராமத்துல வித்துட்டு இருக்கிறாங்க திமுக. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. பொம்மை அவர்களுக்கு பொம்மையா வச்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அதை சுத்தி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கலைஞர் ஆட்சி காலத்து அது வேற திமுக. கலைஞருக்கு விஷயம் தெரிஞ்சது, தெரியும், ஒரு நடவடிக்கை எடுப்பார். ஆனா இவரு எதுவுமே தெரியலமா, சும்மா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். சுத்தி சாராயம் விற்கிறான் ஒருத்தர், கள்ள சாராயம் விற்கிறான், டாஸ்மார்க் சரக்கு 24 மணி நேரம் சந்தைகளில் விற்கிறான், கஞ்சா விற்கிறான் ஒருத்தர், எல்லாமே கொள்ள அடிக்கிறான். கான்ட்ராக்ட்ல கொல்ல, ரோட்ல கொல்ல, பிரிட்ஜில் கொல்ல, சத்துணவுல கொல்ல, அரிசியில கொல்ல, நெல்லில கொல்ல, எல்லாத்துலயும் கொல்ல. 505 வாக்குறுதி கொடுத்தார்கள். அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? வெறும் 66 தான். 66 எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. 13% தான் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன சத்தியத்தை காப்பாத்திருக்காங்க. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை மார்க் எடுக்கணும்? 35 எடுக்கணும். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகி 13 மார்க் எடுத்ததான் மக்கள் ஃபெயில் ஆன கட்சி. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் வரலாமா? வர விடுவீங்களா? தூக்கி போடுது. பிரயோஜனம் இல்லாத கட்சி, கொள்ளடிக்கிற மட்டும் கட்சி, கொள்ளடிக்கிறது மட்டும் தொழிலா வச்சிருக்க. இல்லாட்டி 20,000 கோடி 20 நாள்ல செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னா எலெக்ஷனுக்கு, இவன் அடுத்து வந்தானா எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுவான், சம்பாதிப்பான். அப்ப 20,000 கோடி அவன் செலவு பண்ணானா, அல்ல எத்தனை இன்னும் வந்தானா போதில்லை, நான் சொல்ல முடியும். வந்தானா மறுபடியும் எவ்வளவு பண்ணடிப்போம் போதும். அதனால இவங்க திமுக வெறும் பணத்தை மட்டும் நம்பி இருக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. வெறும் பணத்தை நம்பி இருக்கிறாங்க. மக்கள், குறிப்பா விவசாயிகள், நெசவாளருக்கு சொல்றேன் நானு, இந்த பகுதியில் நெசவாளர் இருக்கீங்க, கைத்தறி விஷயத்தில் எல்லாம் இருக்கீங்க. நெசவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நெசவாளர்களுக்கு தனி பட்ஜெட்டை, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டு நெசவாளருக்கு தனி பட்ஜெட். நெசவாளர் வந்து விவசாயிக்கு இல்லாத நெசவாளர்களும் கடுமையா உழைச்சிருக்கு. அவருக்கு தனி பட்ஜெட். சமூக நீதி நிலைநாட்டப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை வழங்கினார். இதே போன்று மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ள பள்ளிகளுக்கு 10.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை வழங்கினார். அதை கெடுத்தது யாரு? திமுக ஸ்டாலின். துரோகி திமுக, துரோகி ஸ்டாலின், பள்ளிகளுக்கு எதிரி ஸ்டாலின். நான் மறக்கக்கூடாது. என் மனசுல எவ்வளவு கோபம் இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளர் ஜி. வெங்கடாச்சலம் அவர்கள் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமில்லை, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 நாள் வேலை வாய்ப்பை 150 நாள் உயர்த்துவோம் சொன்னார். உயர்த்திட்டாரம்மா? எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வேலை கிடைச்சது? ஒரு வருஷத்துல 12 நாள். அந்த 12 நாள் வேலைக்கு பணம் வந்ததே 8 நாளைக்கு தான். அந்த 4 நாள் பணம் திமுக காரன் கொள்ளடிச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இப்படி பொய்யை சொல்லி உங்களிடம் ஓட்டுகளை வாங்க ஸ்டாலின் அவர்களையும்
திமுகவையும் ஓரம் கட்டுங்க. போதும், அவர்கள் ஆனது போதும், கொள்ளடிச்சது போதும். இந்த சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 11 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. அது உறுதியாயிடுச்சு. தொகுதி மேட்டூர் தொகுதி நமக்கு மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில நல்ல திட்டங்கள் ஸ்டாலின் என்ன சொல்ல தெரியுமாமா? நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருந்த தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு நான் வழங்குவேன், அதற்கு நான் சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்ன ஸ்டாலின் கொண்டு வந்தாரா? இப்ப ஒரு கம்பெனி இருக்கு இந்த ஊர்ல, பிள்ளைங்க வேலை கிடைக்காங்க, படிச்ச பிள்ளைங்க யாருக்கு வேலை கிடைக்காங்க,